நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த மாநாடுல அவர் என்னெல்லாம் பேசுறாரு, என்னென்னலாம் நமக்கு விழிப்புணர்வோட இருக்கணுன்றதுக்காக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாருன்ற பத்தி தினமுமே பேசிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா பதவி ஏற்ற பிறகு தமிழகத்துக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை பத்தியும், அவர் ஆட்சியில் இருக்கும்போது செயல்பட்டு இருந்த நலத்திட்டங்களை நம்ம அப்பா ஆட்சிக்கு வந்து எதெல்லாம் நிறுத்தினாரு, அதாவது நிறைய பண்ணுவேன் அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லி நடந்துட்டு இருந்ததே எதெல்லாம் நிறுத்தினாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாத்துடலாமா? பாத்துடலாம். இப்ப முதல்ல பார்த்தேன் அப்படின்னா குடிமராமத்து திட்டம். இந்த குடிமராமத்து திட்டத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா விவசாய மேலாண்மையை நாங்க பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ஏரி குளங்கள் எல்லா இடத்தையுமே நீரால நிரப்புவோம். அப்படி நிரப்பணும் அப்படின்னா விவசாயிகள் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க, அதுவும் எந்த காலங்கள்ல கோடை காலங்கள்ல விவசாயிகள் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. இன்ன வரைக்கும் விவசாயிகள் வந்து உதாரணத்துக்கு விவசாயிகள் நிறைய விவசாயிகள் வந்து போராட்டத்துல தான் இருக்காங்க. விலைவாசி ஏத்துறதுல இருந்து, கட்டுப்படி ஆகலை அப்படின்றதுல இருந்து, விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர் இல்லை அப்படின்றது வரைக்குமே இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இவங்க சொன்ன வாக்குறுதி ஒரு பக்கம் இருந்தாலும் 2018 இந்த 19 காலங்கள்ல நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த குடிமராமத்து திட்டத்தை பொறுத்து 1395 குளங்கள், ஏரிகள் இது எல்லாமே நீர்ப்பாசனத்தால நிரப்பப்பட்டது. விவசாய வேளாண்மையை பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்து குடிநீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாரு. ஆனா அந்த விஷயம் எல்லாம் வெளியே யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இவங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் ஒரு போர்வை பொத்திக்க ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாச்சே, அதைத்தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மா ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது இன்னுமுமே கூட தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. தாலி கூட தங்கத்தால போட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறவங்களும் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கணும் அப்படின்றதுக்காக திருமணம் ஆகக்கூடியவங்களுக்கு தாலிக்கு தங்கம்ன்ற திட்டம் மூலமா தங்கம் வழங்கிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தை கூட நம்முடைய முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு, ரத்து பண்ணியிருக்காரு. இப்போ தங்கம் விலை ஏறிக்கிட்டே போதில்ல, அந்த காரணத்தாலேயே என்னன்னு தெரியல, பெண்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த அந்த தங்கத்தை கூட ரத்து பண்ணியிருக்காரு. இதுல இவரு வந்து பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, பெண்களுக்காக அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட ஆட்சியில தான் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியாகிற ஒரு நிலையில தான் இருக்கு. ஏன்னா அம்மா ஆட்சியில இருக்கும்போது அம்மா பேட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ரோந்து வாகனம் ஒண்ணு இருக்கும். அது நைட்டு முழுக்க எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துலயாவது பெண்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம், பெண்கள் பாதுகாப்பின்மை உணர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த வாகனம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல வந்து நிற்கும். இப்போ அந்த பேட்ரோலே என்னால பார்க்கவே முடியறது இல்ல. நடு ரோட்ல பெண்களால நடந்து போக முடியல, பட்ட பகல்ல பெண்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, பாலியல் சீண்டல் பெண்கள் மேல அப்படின்றது இந்த காலகட்டத்துல தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. இந்த திருமணமான பெண்களுக்கு தங்கம் அப்படின்ற திட்டத்தை ரத்து பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போ இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே இவங்களால முடியல. அதையே வந்து இப்போதைக்கு அதை ஹோல்ட் பண்றோம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இதுல தங்கம் கொடுத்தா எப்படி நமக்கு கட்டுப்படி ஆகும், நம்மளால வந்து இந்த பக்கம் எதுவும் எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக ரத்து பண்ணியிருக்கலாம். நீ சொன்ன மாதிரி பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்ப கடந்த 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு 12 வயது சிறுமி வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 2021 இருந்து 2025 இந்த காலகட்டங்கள்ல மட்டுமே இந்த பாலியல் சீண்டல் அப்படின்றது 33.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறையாம இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம போக்சோ வழக்குகளை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா, ஒரு 30-35 கேஸ் இருக்குன்னா அதுல ஒரு கேஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கேஸுகளே 14,115 கேஸ். அப்ப ரிஜிஸ்டர் பண்ணப்படாம எத்தனை இருக்கும்? இந்த ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கேஸுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிச்சா அப்படின்னா அந்த ஒரு கேள்விக்கே பதில் இல்லை இங்க. ஏன்னா இப்போ வழக்கு போடுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்ப நம்மளே பார்த்தோம், ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸே வந்து இது எக்ஸாக்டா எங்க நடந்துச்சு அப்படின்னா கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த சரௌண்டிங்ல நடந்த ஒரு இஷ்யூ. இது போய் போக்சோ வழக்குல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாங்க, அந்த பெண்ணையும் அந்த பெண் குடும்பத்தையும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இதை படிக்கிற பொண்ணுங்க, இது நாளைக்கே பெரிய கேஸ் ஆச்சு, நியூஸ் பேப்பர்ல இஷ்யூ ஆச்சு அப்படின்னா உங்க பெண்ணுக்கு தான் இதனால பாதிப்பு ஏற்படும், உங்க பெண்ணோட பேர் தான் கெட்டு போகும், நாளைக்கு வளர்ந்து கல்யாணமாகி இன்னொரு குடும்பத்துக்கு போற பொண்ணு இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரி குடும்பத்தை போலீஸே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வசதியானவங்க அப்படின்னா இங்க விக்டிம் பக்கம் நிக்க வேண்டிய சட்டமே என்ன பண்ணுது, கிரிமினல் பக்கம் நிக்குது. கிரிமினலுக்கு சப்போர்ட்டா விக்டிமை தான் வந்து விக்டிம் பிளேம் தான் இப்ப வரைக்கும்
வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல அரசாங்கம் அப்படின்னா இப்போ பெண்கள் வந்து தனக்கு நடக்கக்கூடிய அவலங்களை வெளியே சொல்றதுன்றதே ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயம் தான். அப்படி சொல்லக்கூடிய இடத்துலயும் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா எப்படி அடுத்த பெண் தனக்கு நடக்கக்கூடிய அவலத்தை வெளியே சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2019-20 காலகட்டங்கள்ல மாவட்டங்கள் வந்து அதிகமா பிரிச்சாரு. இப்போ உதாரணத்துக்கு தென்காசி, ராணிப்பேட்டை இந்த மாதிரி மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு 5 மாவட்டங்களா தனியா பிரிச்சாரு இவர் வந்து ஆட்சியில இருக்கும்போது. இந்த மாதிரி திமுக ஆட்சி ஏதாவது பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா பண்ணிருக்காங்களே. என்ன பண்ணிருக்காங்க? மக்களுக்கு போக வேண்டிய நலத்திட்டங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க தெரியுமா, அந்த நிதி ஆளாளுக்கு பிரிச்சு எடுத்திருக்காங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம். என்ன நீ பண்ணிருக்காங்களான்னு கேக்குற? Emotional, damn it. இவங்க அரசு அப்படிதான், எதை பதுக்கலாம், எதை சுருட்டலாம், எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், யாருக்கு எவ்வளவு பங்கு போடலாம் இப்படின்ற கணக்கு பண்றதுலயே வந்து இந்த அரசு ரொம்ப பிஸியா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு பார்த்தேன், இப்ப சமீபத்துல முதல்வர் மருத்துவமனையில இருந்தார்ல, அப்ப ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது தனிநபர் வருமானத்துல இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது இடத்துல. நீ இன்னொரு பக்கம் அப்படி போய் பார்த்தேன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களாம் அதே வறுமை கோட்டு கீழே தான் இன்னுமே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த தனிநபர் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின், அப்புறம் சபரீஷன், இந்த மாதிரி சுத்தி இருக்கிற மினிஸ்டர் அவங்க குடும்பத்துல அவங்க கட்சியில இருக்கக்கூடிய தனி நபர்களுடைய வருமானம் அதிகமானதுனால தமிழ்நாட்டையே 2வது இடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு சுருட்டி இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாரு. அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல. உதாரணத்துக்கு கல்வி கடன் அதை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம், தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும், கேஸு, டீசல், பெட்ரோல் விலை எல்லாத்தையுமே நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் திமுக ஆட்சியில நம்ம கனிமொழி அக்கா இறங்கி ஒரு தெருவா போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பண்ணாங்களா? மறக்க முடியுமா? சொல்றதுதான் செஞ்சிருவோமா, அதுக்கேத்த மாதிரிதான் சொல்லுவாங்க. சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டா கஜானா காலி ஆயிடும்லப்பா. ஆனா நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார்ல, அவர் முதலமைச்சரா இருந்த அந்த 2018-19 காலங்கள்ல கேஸ் விலை அப்படின்றது எவ்வளவா இருந்ததுன்னா 687 இருந்து 800 ரூபாய்க்குள்ள இருந்தது. அதுலயுமே தனியா அமௌண்ட்டை ஸ்பிட் பண்ணாங்க. எப்படி? கேஸ் விலை வந்து ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த 200 ரூபாய் வந்து குடும்ப தலைவர் மேலேயோ இல்ல குடும்ப தலைவி அந்த கேஸ் புக்கு யார் பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல வந்து அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அப்போ இந்த கேஸ் வாங்குறது மூலமா நமக்கு வந்து கேஸோட விலை கம்மியா இருக்கிற மாதிரி ஆயிடும், பிளஸ் நம்ம சேமிச்சு வச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்ற அந்த திட்டம் வந்து இந்த 2018 இருந்து 2020 காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு. அது இப்ப இருக்கா? நீ வேற. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, கனிமொழி நாங்க வந்து சிலிண்டருக்கு 500 ரூபாய் கம்மி பண்றோம், 500 ரூபாயில சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப சிலிண்டர் 800 இருந்து 900 ரூபாய் வரைக்கும் விற்குது. அந்த அக்கௌண்ட்ல விழக்கூடிய மானியம்ன்றது கரெக்டா விழுதா அப்படின்றதும் கேள்விக்குறிதான். இது மட்டும் இல்லாம இப்போ கனிமொழி அவர்கள் அப்படின்னு அவங்கள பத்தி பேசும்பொழுது இவங்க அதிமுக காலகட்டத்துல தெருவுல இறங்கி போராடினாங்க. பெண்கள், இளம் விதவைகள்ன்றவங்க அதிகமாயிட்டு இருக்காங்க, அதுக்கு மதுக்கடையை மூடணும், இந்த அரசு வந்து பெண்களை வஞ்சிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடு தெருவுல இறங்கி போராடினாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவங்க ஆட்சி காலம் நடந்துட்டு இருக்கு. இப்போ கம்பேரிட்டிவ்லி 2020க்கு முன்னாடியை விட இப்போ வந்து மது விலை, அதாவது மது வாங்கக்கூடியவங்கன்றத எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு, விற்பனைக்கான விலையுமே ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்பெல்லாம் இளம் விதவைகள் உருவாகலையா? இந்த போதைப் பொருள் கொண்டு வந்து போதைப் பொருள் விற்பனையுமே இங்கே அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து அந்த போதைப் பொருள்னால ஆண்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலே நிறைய பெண்கள் வந்து கண்ணீர் விடுறதா இந்த திமுக ஆட்சியில நம்ம பார்க்க தானே செய்யறோம். அதுவும் இல்லாம இப்ப வந்து இந்த போதைப் பொருள் அதிகமா புழக்கத்துல இருக்கிறதுனாலயே அது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கன்சியூம் பண்றாங்களா, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இந்த விக்ரம் படத்துல கமல் சொல்லுவாருல, இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா யாரு அக்கா யாருன்னு கூட தெரியாது, மனுஷெல்லாம் குரங்கா மாறிடுவான்னு, அந்த டிரான்சிஷன்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பவே இதை கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா கட்டுக்குள்ள இருக்கும். இது இவங்களுக்கு இன்னொரு வருமானம் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தனை பிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப கூட காரைக்கால்ல இப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் கூட அரெஸ்ட் பண்ணாங்களா, 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இந்த போதைப் பொருள் விற்பனை செய்யறாங்கல்ல, அவங்க கிட்ட வாங்குற கமிஷன் தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கமிஷன் வாங்கி அரசாங்கத்துக்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதனாலே எனக்கு தெரிஞ்சு இந்த போதைப் பொருள் புழக்கத்துல இருக்கிறதுன்றத குறைக்கவே மாட்டாங்க. என்னடா புத்தலாட்டாது? நீ சொன்ன மாதிரி இந்த போதைப் பொருள் அப்படின்றது இப்போ
மாணவர்கள் கையில இருந்து பெரியவங்க கை வரைக்கும் ஈஸியா புழங்க ஆரம்பிச்சிச்சு இந்த திமுக ஆட்சியில அப்படின்னே சொல்லலாம்ப்பா. உதாரணத்துக்கு ஜாஃபர் சாதிக்கு தெரியும் இல்லையா, அவருடைய வழக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய வழக்கு. ஏன்னா போதைப் பொருள் விவகாரத்துல அவர் பண்ணாத ஒரு ஊழலே கிடையாது. அவரு பண்ண விஷயத்துக்கு திமுகவும் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துச்சு. ஆமா, யோசிச்சு பாரு, 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் அவர்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு விடுதலாகி சுதந்திரமா தான் சுத்திட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி உதயநிதியோட போட்டோ, சபரீசனோட போட்டோ, இவங்க எல்லாருமே அவர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். இதன் மூலமா என்ன நமக்கு தோணுதுன்னா, ஒருவேளை திமுக அரசு தான் ஜாஃபர் சாதிக் மாதிரியான ஆட்களை வச்சு போதைப் பொருளை வந்து தமிழகத்துல பரப்பி போதைப் பொருளை வந்து தமிழகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு கேள்விதான் கேட்க தோணுது. இதே மாதிரி தான் இந்த திமுக ஆட்சியில மணல் கடத்தல் அப்படின்ற அந்த ஆட்டு மணல் கடத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பெரிய ஊழல்ல சிக்கினது யாரு? நம்ம முன்னாள் அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த ஊழல்ல மட்டுமா சிக்கினாரு? அந்த ஊழல்ல மட்டுமா சிக்கினாரு? மது பாட்டில் விற்பனையிலையுமே அந்த ஒரு ஊழலை பண்ணி அதுலயுமே சிக்கினார் இல்லையா? அவரை பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா, மணல் கடத்தல மணல் அப்படின்றத நாங்க கடத்த தான் செய்வோம், யாராவது கேள்வி கேட்க வந்தா நாங்க அவங்கள வெட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் டாக்கா பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. அது மாதிரியே அவர் கூட ஒருத்தர் கரூரை சேர்ந்த ஒரு நபரை வந்து கையில வச்சுட்டு அதிகாரி ஒருத்தரை இப்போ கடந்த ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வெட்டி கொண்டிருக்காங்க. இது சம்பந்தமா கேள்வி ஏதாவது எழுப்புனாங்களா? இப்போ கரூர் மாஃபியா கேங்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்களா, இதை ஏதாவது விசாரணை பண்ணாங்க அப்படின்னு கேட்டா அதுக்குமே பதில் இல்லை. இங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை நம்ம நாளைக்கு வீடியோலயும் இதோட கண்டினியூவேஷனா என்னெல்லாம் திமுக அரசு பண்ண தவறுச்சு, என்னெல்லாம் சொல்லிட்டு செய்யல அப்படின்றத நம்ம பார்ப்போம்.